ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி அண்ட் என்என்பி இதுக்குள்ள டிஃப்ரென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஜிடிபி. இப்போ நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க. ஸோ சென்னையில் வச்சுருக்கீங்க அந்த பேக்கரியில் பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ அங்கே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே ஜிடிபியில் தான் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்டர்ஸ்குள்ளே, நம்ம கண்ட்ரி பார்டர்ஸ்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவே அந்த பேக்கரியை ஒரு ஃப்ரெஞ்ச் சிட்டிசன் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துலேயும் அங்கே வர ப்ரொடியூஸ் பண்ணுற பிஸ்கெட், கேக்ஸ் எல்லாமே நம்ம ஜிடிபியில் தான் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா அது நம்ம பார்டருக்குள்ளே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட ப்ராப்பர் டெஃபினேஷன்: டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் அ கண்ட்ரிஸ் பார்டர்ஸ். அதாவது கண்ட்ரியோட பார்டருக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணப்படுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் வேல்யூ தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த இடத்துல லொக்கேஷன் தான் மேட்டர்ஸ். நம்ம எந்த கண்ட்ரியோடைய சிட்டிசன்றது முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே பார்த்த ஜிடிபிலேருந்து டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணால் அதுதான் என்டிபி. டெப்ரிஷியேஷன் அப்படின்றது வியர் அண்ட் டியர் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். ஏற்கனவே நம்ம பேக்கரி எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ அந்த பேக்கரியில் மிஷினரி லாஸ் ஆகிடுச்சு, அதாவது ஓல்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 1 lakh லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது டெப்ரிஷியேஷன். அதை ஜிடிபிலேருந்து மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்டிபி கிடச்சிடும். இந்த என்டிபி தான் எக்கனாமிக் க்ரோத்தோடைய ரியாலிட்டியை, ட்ரூ எக்கனாமிக் க்ரோத்தை காட்டுது. தேர்டு ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இப்போ உங்களுடைய கசின் ஃபாரின் லைக் துபாயில் போயிட்டு ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அது நம்ம நேஷனுக்குள்ளே தான் வரும் திருப்பி. ஸோ அப்போ அது ஜிஎன்பியில் இன்க்ளூட் ஆகும். இப்போ இதுவே உங்கள் பேக்கரியில் ஒரு ஃபாரினர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட இன்கம் அவங்களோட கண்ட்ரிக்கு தான் போகும். ஸோ அது ஜிஎன்பியில் இன்க்ளூட் ஆகாது. இங்கே நம்மளுக்கு லொக்கேஷனை விட சிட்டிசன்ஷிப் தான் முக்கியம். அவங்க அவுட் சைடில் இருந்தாலும் சரி, இன்சைடில் இருந்தாலும் சரி. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டோட ப்ராப்பர் டெஃபினேஷன்: டோட்டல் வேல்யூ ப்ரொடியூஸ்டு பை கண்ட்ரிஸ் சிட்டிசன்ஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட் த கண்ட்ரி. இங்கே நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் தான் மேட்டர், லொக்கேஷன் கிடையாது. நெக்ஸ்ட், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அதே தான் நம்ம என்டிபிக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஸோ ஜிஎன்பிலேருந்து டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணிட்டா அதுதான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இது நம்மளோட ட்ரூ நேஷ்னல் இன்கம்மை காட்டுது. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் ஒரு குயிக் சம்மரியாக சொல்கிறேன். ஜிடிபி அப்படின்றத கண்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரினா வித்தின் பார்டர்ஸ். ஸோ வித்தின் பார்டர்ஸ்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகும். செகண்ட், ஜிஎன்பி அப்படின்றது பீப்புள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சிட்டிசன்ஸ் எங்கே இருந்தாலும் சரி அவங்களுடைய இன்கம் எல்லாமே ஜிஎன்பியில் தான் இன்க்ளூட் ஆகும். அண்ட் தென் நெட்டுன்றது டெப்ரிஷியேஷன். அதாவது எங்கெங்கெல்லாம் நெட் வருதோ, அந்த வேர்ட் வருதோ அங்கே எல்லாமே நம்ம டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணுவோம். இது ட்ரூ எக்கனாமிக் வேல்யூவை ஷோ பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸுக்கு லேர்னர்ஸ் ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.